அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் மார்ச் மாதம் 31ஆம் திகதி இலங்கையிலே பலவந்தமாக ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு இன்னும் மறந்திருக்காது. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்தை ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிதான் முதலாவது ஒரு முஸ்லிமின் ஜனாசா பலவந்தமாக எரிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் தங்களுக்கு இருக்கிறான். இவங்க இன்று வரைக்கும் மௌத்த மூடிக்கினான்னு தெரியுறாங்க. இன்று வரைக்கும் சன்சைசர் அடிச்சுக்கினா நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இப்போ போட்டோன்னே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது எது நடந்தது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாற்று ரெண்டு சம்மிமாரும் பார்க்க போகல பாப்பாவை போய் பார்க்க ஒரு ஐசி வார்டில் போட்டிக்கிண்டு வெளியில் வச்சு பார்த்துட்டு வந்தாங்க. பாப்பா இருக்கிறாருண்டு. அதுக்கு பிறகு அந்த நாற்று பின்னேறம் தான் போல் எங்களுக்கு அடிக்கடி வீட்டுக்கு எங்களுக்கு கோல் வந்து கொண்டு இருக்குது. இப்படியும் கூட பாப்பாவுக்கு கொரோனாவாமா அப்படி இப்படின்னு. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லித்தான் தெரியும் இப்படி பாப்பாவுக்கு கொரோனாவா. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு 25 பிஹெச்சி மாதிரி ஒரு 50-100 போலீஸ்காரங்க அவங்கெல்லாம் வந்து எங்களோட வீட்டை, நான் இருக்கிற வீட்டையும் லாக்டவுன் பண்ணி, எங்களோட உம்மா இருக்கிற வீட்டையும் லாக்டவுன் பண்ணி ஏதோ நாங்கள் தேச துரோகம் பண்ண மாதிரி தான் வந்தாங்க. சாதாரணமாக வரையில் ஏதோ நாங்கள் பெரிய தேச துரோகம் பண்ணின மாதிரி, நாங்கள் எல்டிடியோட சேர்ந்து நாங்கள் நாட்டை கேட்ட மாதிரி தான் எங்களோட வீட்டுக்கு அவங்க வந்தாங்க. சாதாரணமாக வரையில் இந்த மையத்து மட்டும் இல்லை, எங்களுக்கு அவங்க செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்ச அநியாயங்கள் இல்லை. இலங்கையிலே நடந்த பலவந்த ஜனாசா எரிப்பு ஒரு சமூகத்தின் மனதை மட்டுமல்ல, முழு மனித நேயத்தையே சோதித்த ஒரு காலம் அது. இந்த கோரச் சம்பவம் இடம்பெற்று 6 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அந்த நினைவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அந்த வடுக்கள் இன்னும் எங்கள் மனங்களில் இருந்து ஆறவில்லை. இனவாதம் உச்சகட்டத்திலே இருந்த அந்த காலப்பகுதியிலே கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தார். முஸ்லிம்கள் எவ்வளவோ கதறினார்கள், கெஞ்சினார்கள். பாராளுமன்றத்திலே முஸ்லிம் பிரதிநிதிகள் அது பற்றி பேசினார்கள். முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளும் முஸ்லிம்களுடைய இந்த மதக்கடமையை செய்ய அனுமதி வழங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் WHO மேலால் சென்று இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அந்த முடிவில் இருந்து அரசாங்கம் இறங்கவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் 20 நாளேயான பச்சிலம் குழந்தையும் எரிக்கப்பட்டது. பிஐ மொழி விளங்கிட்டு பில செஞ்சு இப்ப மன்னிப்பு கேட்டு அந்த டைம் எங்களுக்கு தரைஞ்சு தானே, அதை கண்ணுல கூட காட்டல தானே அந்த மையத்தை. 20 நாள் என் புள்ள 20 நாள் இருந்துட்டு மவுத் ஆயிடுச்சு. அதுக்கு போதே இந்த எத்தனையோ புள்ள 2 மாசம் 4 மாசம் உள்ள புள்ளி